அனைவருக்கும் வணக்கம். இப்போலாம் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பாட்டில் அதிகமாக துவையல் ஐட்டம் சேர்க்குறது ரொம்ப கம்மி பண்ணிட்டோம். நீங்களே யோசிச்சு பாருங்களேன், மாதத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் நம்ம துவையல் ஐட்டம் சேர்த்துருக்கோமான்றது நம்ம கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய விஷயமா தான் இருக்குது. இப்போதைக்கு உளுந்து துவையல் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு காமிக்கிறவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ஃபாலோ பண்ணுங்களேன். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இவ்வளோ நாள் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். வானலியில் ஃபஸ்ட்டு கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா உளுந்து மட்டும் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா அந்த வளவளப்பு தன்மைனால குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் அப்படி கடலப்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கடலப்பருப்பு அந்த பக்கம் எப்படி வந்துச்சுன்னா நம்ம வறுக்கும் போதே அந்த ஸ்மெல் வரும், அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ போதும் இது வறுத்தது. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா தனியா, கம்மியாக தனியா சேர்த்துக்கலாம். இந்த வாசமே நல்லாயிருக்கும். எல்லா துவையலுக்குமே நம்ம லைட்டாக தனியா சேர்த்தோம்னா நல்லா வாசமாக இருக்கும். இதனால தான் நான் தனியாக பொரிச்சு எடுக்கிறேன். ஏன்னா இது கொஞ்சம் சீக்கிரமாக இதாகிடும், பொரிச்சிடும். அதனால தான் கடலப்பருப்பு தனியாக, இதை தனியாக வறுத்து எடுக்கிறேன். போதும், இதுவும் அந்த வாசம் வந்துடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 காஞ்ச மிளகாய், இஞ்சி, சின்ன துண்டு இஞ்சி, புளி, லைட்டாக புளி. இப்போ நம்ம பெரியம்மா கூட புளி இல்லாமல் சாப்பிடலாம். குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க, அவங்க உளுந்து துவையல் சாப்பிட்றதே பெருசாக. அதெல்லாம் புளி வச்சுக்கிட்டோம்னா, கொஞ்சம் லைட்டாக புளி வச்சுக்கிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா சாப்பிட்ருவாங்க. எல்லாமே எண்ணெய் இல்லாமல் தான் நீங்கள் வதக்கி எடுத்துக்கணும். நம்ம ஆரம்பத்தில் போட்ட அதோட வரமிளகாவோட சைஸு அல்லது கலரும் இப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்களேன். இது போதும், எடுத்துடலாம். லாஸ்ட்டில் மெயினாக உளுந்து கொட்டிப்போம். உளுந்தும் வறுத்தாச்சு. இப்போ எல்லாம் ஒன்றா அரைச்சிடலாம். கல்லுப்பு, பாப்பாவுக்கு பட்டுப்பாட்டி வாங்கி கொடுத்த சின்ன குட்டி சில்வர் குடம். இதில் தான் நான் முனிசிபாலிட்டி பைப்பு தண்ணி பிடிச்சிக்கிறது. தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். உளுந்து துவையல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இது உடம்புக்கு ரொம்ப நல்லது, உங்களுக்கே தெரியும். குழந்தைங்க இப்போலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் உட்காந்து நம்ம படிக்க சொல்லி கொடுக்கும் போதே உடம்பு வலிக்குதுமா, உட்கார முடியலமா அப்படின்றாங்க. அதுமாரி கொஞ்சம் தூரம் நம்ம கடைக்கு வாங்க, வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நடந்து போனாலும் கால் வலிக்குது அப்படின்றாங்க. இப்போ நமக்கே உள்ளது தான். நம்ம லேடிஸ்க்கெலாம் இப்போலாம் பார்த்திங்கன்னா இடுப்பு வலி, கால் வலிலாம் ரொம்ப சீக்கிரம் வந்துடுது. அதனால இது மாதிரி உளுந்து இந்த பொருளை நம்ம சேர்த்துக்கும் போது கண்டிப்பாக அதோட வலி ரொம்ப குறையலனாலும் கொஞ்சம் கொஞ்சம் குறையும். அதேமாரி நம்ம குழந்தைங்களுக்கு இப்போருந்தே சேர்க்குறதுனால அந்த பிரச்சனை பிற்காலத்தில் அவங்களுக்கு வராது பாருங்களேன். இப்போ பாப்பாவுக்கெலாம் கண்டிப்பாக இதெல்லாம் சேர்க்க வேண்டிய ஒரு பொருள். உங்களுக்கே தெரியும் பெண் குழந்தைங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் கண்டிப்பாக இதெல்லாம் ஒரு சேர்க்க வேண்டிய பொருள். எனக்கு பட்டுப்பாட்டி இருந்தாங்க, அவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. நாங்கள் தான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கோம், ரொம்ப நாள் நாங்கள் பட்டுப்பாட்டி கூட இருந்தோம்னு சொல்லிட்டு. இப்போ அம்மா கூட நம்ம சேர்ந்து இருக்க முடியல, வீட்டில் வயசானவங்களும் இல்லையா. அதனால் நம்ம தான் கொஞ்சம் சோம்பேறிப்படாமல் அம்மாமார்களை நம்ம செஞ்சு கொடுக்கணும். இது எவ்வளோ நேரம் ஆக போகுது யோசிச்சு பாருங்களேன். எடுத்து வச்சுட்டு டக்குன்னு அப்படியே நம்ம ஆயில் இல்லாததான் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்து பாருங்கள். ஆயிலே நம்ம சேர்க்கவே இல்லை. மார்னிங் டைம்லாம் டிஃபன் இல்லைன்னா கண்டிப்பாக இதை ஒரு கஞ்சாக வச்சு தொட்டுக்கலாம். அப்படின்னா இதே நம்ம பெசரி குழந்தைங்களுக்கு ஊட்டி விடலாம். கண்டிப்பாக பழக்கப்படுத்துங்க, குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பழக்கப்படுத்துங்க. அவரைக்காய் பொரியல்லாம் கண்டிப்பாக பயன்படுத்துங்க. இப்போ இது எதுக்கு நான் செஞ்சேன்னா, அவரைக்காய் பொரியலுக்கு இது தொட்டுக்க தான். அது அவரைக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்றத வீடியோவும் நான் போட்டிருக்கேன், நீங்கள் அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். பாருங்கள், கண்டிப்பாக பாருங்கள், செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு. நம்ம குழந்தைங்க உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கணும். கண்டிப்பாக செய்யுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேறு எதுவும் பொருள் சேர்த்து இதில் அரைக்கலாமான்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு ஆதரவு தாங்க. கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லும் ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள். எல்லா வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள். வாட்சிங் அவர் எனக்கு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் எந்த ஒரு வீடியோவும் பொழுதுபோக்காக போகிறத விட நம்ம குழந்தைங்களுக்கு அது பெரியவங்களுக்கு பெனிஃபிட்டான வீடியோ தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக பார்த்து ஆதரவு தாங்க. ஓகே, பாய். உங்கள் உஷா. அவரைக்காய் பொரியல் பண்ணி சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. என்னென்ன காம்பினேஷன் பார்க்கலாமா? அவரைக்காய் பொரியல் நம்ம பொரியலாக நம்ம சைட் டிஷ்ஷாக நம்ம தொட்டுக்கலாம். ஆனால் குழந்தைங்களுக்கு நம்ம சைட் டிஷ்ஷாக ஊட்டும் போது அவங்க எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்காக தான் இதுமாரி பொரியல் பசைஞ்சி கொடுத்துட்டு உளுந்து துவையல் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் பாருங்கள். மாங்காய், ஏன்னா அவரைக்காய் சப்புன்னு இருக்குமா, அதனால் கொஞ்சம் யோசிப்பாங்க. அதனால தான் உளுந்து துவையலும் உடம்புக்கு நல்லது, மழைக்காலம் வேறு.
அதுக்காக நான் துவையலாக அரைச்சேன். இது வந்து மாங்காய், உங்களுக்கே தெரியும் இந்த சாப்பாடு வந்து மாங்காய் கண்டிப்பாக நல்லா இறங்கும்னு சொல்லிட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லும் பாருங்கள். நான் என்னென்ன சேர்த்துருக்கேன் அப்படின்றது அப்போ தான் தெரியும். அதில் உடம்புக்கு ரொம்ப எந்த சத்து குறைவுனால நம்ம என்னென்ன சேர்க்கணுன்றதையும் நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தெரியும். ஓகே, பை. உங்கள் உஷா.